வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச 10 கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை ஆயிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கீரையை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் இப்போ ஹோல் நைட் வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கீரை நல்லா உதிர்ந்துருச்சு. சும்மா தட்டினாலே நல்லா உதிர்ந்துடும். அதே மாதிரி லைட்டாக உருவினாவை பார்த்துருங்க, சூப்பராக வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரை எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் வாஷ் ஜெல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பிட்டா போதும், சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக காலையில் ஏஞ்சோடனே இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னா, இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா சுட்டுக்கலாம். எல்லா பக்கமும் கருப்பாற மாதிரி சுட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு ரெண்டு தட்டு தட்டினாலே தனியாக வந்துடும். தேங்காய் தனியாக, ஓடு தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டால் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது சீக்கிரமாக பொங்கி வந்துடும். நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டோன்னா நம்ம அது வந்து பொங்கி வராது. நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். பாருங்க, இதோட ஸ்டாப், அவ்வளோதான், வெளியே வராது. அடுத்ததா காலையில் ஏஞ்சோடனே பட்டர் எடுத்தோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப கட்டியாட்டம் இருக்கும். இது வந்து எப்படி மெல்ட் பண்ணுறது பார்த்தோன்னா, ஹாட் வாட்டரை ஒரு கிளாஸில் ஊற்றி திரும்ப கொட்டிட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சோன்னா பட்டர் மெல்ட் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சா போதும். பாருங்க, சூப்பராக வந்துச்சு. இப்போ பிரெட்ல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இஞ்சி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியில் எடுக்கும்போது பாதி இஞ்சி அப்படியே எடுத்துருவோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பூனால் எடுக்கும்போது தோல் மட்டும்தான் வரும், நமக்கு இஞ்சி வேஸ்ட் ஆகாது. பாருங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. முன்னாடி எடுத்தது அப்படியே இஞ்சி தெரியுது பாருங்க. இப்போ எடுத்தது வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு. அடுத்ததா நம்ம இந்த மாதிரி ஆப்பிள் கட் பண்ணி கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது கருப்பாக மாறிடும். கருப்பாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லெமனை லைட்டாக டச் பண்ணி தடவிட்டோம்னா அது அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். அடுத்ததா பச்சை மிளகாவை எப்படி ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னா, பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸை வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததாக நம்ம தேனை யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா எறும்பு வந்துடும். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேன் பாட்டில் வச்சுட்டோன்னா எறும்பு வராது. அப்பப்போ தண்ணி மாற்றிக்கிட்டால் போதும்.
கடைசி டிப் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நம்ம கத்தியில் ஒட்டிகிட்டே வரும். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லெமனை தடவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா வெண்டைக்காய் ஒட்டாது. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா சிரிஷாஸ் கிச்சனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ.